அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இப்போ இந்த நேரத்தில் இந்த 10 நாள்ல நாம என்ன தலைப்பு எடுத்துக்கிறோம்னா, போன வருஷம் சொர்க்கத்தை பத்தி பேசணும், கடைசி ஒரு நாள் மட்டும் நரகத்தை பத்தி பேசணும். இப்போ நரகத்தை பத்தி 10 நாள், கடைசி ஒரு நாள் வேணா சொர்க்கம் ரைட்டை எடுத்துக்கிறோம். இந்த நரகத்தை பத்தி நாம சொல்லும் போது அதுதான் நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு அச்சத்தை கொடுக்கும். ஒருத்தர் நன்மை செய்யறான்னா அதுக்கு ஆர்வமற்ற வகையில் இருக்கணும், நன்மை செய்யாம இருக்கான்னா அதுக்கு ஆர்வம் இல்லாத வகையில் இருக்கணும். அப்ப அந்த நரகத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது தான் உண்மையிலேயே நமக்கு ஒரு பயம், உள்ளத்துல ஒரு பயம், அச்சம், நம்ம இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டோம், மாறணுங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம். அதுக்கு பொதுவா இதுக்கு முந்தைய நாட்கள்ல மாஸ்டர் மைதானத்தில் உள்ள நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இப்ப அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நரகம். இப்ப இன்னைக்கு நரகம் அதனுடைய ஆரம்ப தொடர்பான செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், அறிந்து கொள்வோம். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நரகத்தை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதன்மையா நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அல் ஜன்னத்து ஹக்குன் வல் நாரு ஹக்குன். சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. ஏன்னா சிலர் சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, மறுமை இல்லைன்னு இருக்கிறாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு. இது பத்தி ஒரு கேள்வி கூட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு ஆளு மறுமை நம்பிக்கை இல்லாதவர், இவர் மறுமை நம்பிக்கை உள்ள ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, என்னப்பா நீ என்ன சொர்க்கம் சொர்க்கம் நரகம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கிய, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், நீ எழுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, ஒரு பேச்சுக்கு சொர்க்கங்கிறது ஒண்ணு இல்லை, மறுமைங்கிறது ஒண்ணு இல்லை, நீ மூத்தாயிட்டதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையே இல்லை, அதோட முடிஞ்சு போயிடுச்சு, அப்படின்னா நீ என்ன செய்வ? இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அப்படியா சரி, இப்ப நீ சொர்க்கம்ங்கிறது ஒண்ணு இல்ல, நரகம்ங்கிறது ஒண்ணு இல்ல, மறுமைங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நீ மூத்தா போயிட்ட, திடீர்னு நீ மறுமையை எழுப்பப்பட்டு நிப்பாட்டும் போது சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மறுமை இருக்குன்னு ஒரு நிலையை வச்சா நீ என்ன செய்வ? நீ என்ன நிலையில இருக்கியோ அதை விட குறைவாதான் நான் இருப்பேன், பெரிய அளவுக்கு எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா இல்ல இல்லாத போது ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. ஆனா இருக்கிற போது நீ மாட்டிக்கிறீங்க, நீ இல்லைன்னு சொல்லி இருந்துச்சா அதுதான் பிரச்சனை. நான் இருக்குன்னு சொல்லி இல்லாம போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓ நான் ஓரளவுக்கு கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதை பார்க்கிறோம். அப்ப நாம மறுமைங்கிறது உண்மை, சொர்க்கம்ங்கிறது உண்மை, நரகம்ங்கிறது உண்மை என்ற அந்த நம்பிக்கையை முதல்ல ஆழமா பதிய வைக்கணும். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் கிடையாது கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல ஒருத்தன் 1000 கொலை பண்றான், 10,000 1,00,000 கொலை பண்றான், அவனுக்கு தண்டனை என்ன கொடுப்பாங்க? அதிகபட்சம் ஒரு முறை தூக்குல போடுவாங்க. 1000 முறை போட முடியுமா? 10,000 முறை போட முடியுமா? இப்ப அவனுக்கு எப்படி நீதி செலுத்துறது? கொல்லப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு எப்படி நீதி செலுத்துறது? உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நீ சொல்றல்லப்பா, இவனுக்கு எப்படி நியாயம் எப்படி கொடுக்குறது? அப்ப இப்படி இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும். இதுதானே யதார்த்தம். உலகத்துல ஒருத்தன் எவ்வளவோ பாவம் செய்யறான், அந்த பாவத்துக்கு ஏற்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுதா? இல்லையே. அப்ப அவன் தப்பு செய்யறவன் தான் நல்லா இருந்துட்டு போவான், நல்லவனா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் முட்டாளா இருந்துட்டு எதையுமே அனுபவிக்காம போகிறது. அப்ப இதுக்கு என்ன முடிவு? அந்த முடிவை தெரிந்து கொள்றதா மறுமை. தப்பு செஞ்சவன் நீ 1000 பேரை கொலை பண்ணியா, உனக்கு அந்த 1000 பேர் கொலை செஞ்சதுக்கான தண்டனை மறுமையில கிடைக்கும். உலகத்துல உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, மறுமையில கிடைக்கும். அப்ப இந்த நம்பிக்கைங்கிறது நாம பொதுவா சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், இதுதான யதார்த்தம், இதுதான் நியாயம், இப்படித்தானே இருக்க முடியும் என்று தெரிஞ்சிடும். அப்ப அந்த அடிப்படையில் இதெல்லாம் உண்மை என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டாலே நமக்கு இதன் மேல் ஒரு அச்சம் வந்துவிடும். அந்த அடிப்படையில் சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நரகம்ங்கிறது உண்மை, நரகம்னா என்ன, நரகத்தை பத்தின சில வர்ணனைகளை சொல்றாங்க, நரகத்தில் உள்ள தண்டனைகள், நரகத்துக்கு யாரு போவா, அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த நரகத்தினுடைய வர்ணனையை சொல்றதுக்கு முன்னாடி நரகத்தை பத்தியே ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறத பாக்குறோம். நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் பார்த்ததை நீங்க பாத்தீங்கன்னா குறைவாதான் சிரிப்பீங்க, அதிகமா அழுகுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்த்ததை, எனக்கு காட்டப்பட்டதை உங்களுக்கும் காட்டப்பட்டு நீங்களும் பார்த்திருந்தீங்கன்னா குறைவாக சிரிப்பீங்க, உங்க வாழ்க்கையில சிரிப்புங்கிறது குறைஞ்சு போயிடும், அதிகமாக அழுகுவீங்க, அழுகை அதிகரித்து விடும். இப்ப இதுல இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நரகத்தினுடைய கொடூரம், நரகத்தினுடைய பயங்கரம், அதனுடைய தன்மை, அதை பார்க்கும் போதே நமக்கு சிரிப்பே வராது. இப்ப ஒரு ஆள் மூத்தா போயிருக்கிறாரு, அல்லது கொடூரமாக அடிபட்டு ரொம்ப கவலைக்குரிய நிலைமையில் இருக்கிறாரு,
அவரை பார்த்தா சிரிப்பு வருமா? சில பேர் வேணா சிரிக்கலாம், அவங்களுக்கு மண்ணால பாதிக்கப்பட்ட நிலையிலையோ அல்லது அதனுடைய சீரியஸ் அதனுடைய நிலை தெரியாம சிரிக்கலாம். ஆனா அது அவனுக்கு ஏற்படும் போது, அப்ப இந்த அடிப்படையில ரசூலா சொல்றாங்க, நீங்க அந்த நரகத்தை பார்க்காதனால இப்ப இருக்கிறீங்க. அது எனக்கு காட்டப்பட்டுச்சு, நான் அதை பார்த்தேன், அதனுடைய பயங்கரம் அதனுடைய கொடூரம் அது சாதாரணமானது இல்லை இப்படின்னு ரசூலா பல நேரங்களில் சொல்றாங்க. பல நேரங்கள்ல நரகம்ங்கிறது சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க, அது சாதாரணமா கடந்து போயிடாதீங்க, உலகத்தில் உள்ள தண்டனை மாதிரியா, உலகத்தில் உள்ள வேதனை மாதிரியா இல்ல, அது அதனுடைய தன்மையே வேற, டோட்டலா அது வேற மாதிரியா இருக்கும். ஒரு முறை அல்லாஹ் சில வானவர்கள் என்ன செய்வான்னா, பூமியில சூழ்ந்து இருக்கிறதுக்கு மாதிரி அனுப்பிவிடுவானா. யாரெல்லாம் சொற்பொழிவு நிகழ்ச்சி கலந்து கொள்றாங்களோ அவங்கள. இங்க பயம் நடக்குது, நமக்கே தெரியாது. இங்க வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய ரெட்டைகளால் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அல்லாட்ட போவாங்க. அப்ப அல்லாஹ் அந்த வானவர்கள்ட்ட கேட்பானா, எங்க போயிட்டு வரீங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும் எங்க போயிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல லத்தைக்குடி காடுகள்ல இந்த ஏபி ஆவணி பள்ளிவாசல்ல இந்த மாதிரியே ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்துச்சு, இவர் பேசினாரு, இத்தனை பேர் உட்கார்ந்தாங்க, எல்லாம் தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் போவான். தெரியுங்கிறதுக்காக வேண்டிலாம் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு இருக்கும். நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனோம், அங்க எல்லாம் பயான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, என்ன பேசுறாங்க? இந்த மாதிரி சொர்க்கம் பேசுறாங்க, நரகம் பேசுறாங்க, சொர்க்கத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுறாங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறாங்க. அப்படியா, அப்ப அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? அல்லாஹ் கேட்கறான், சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? சொர்க்கத்துல அவங்க பார்த்தது கிடையாது. சொர்க்கத்தை பார்த்திருந்தாவா இப்ப இருக்கிற ஆர்வத்தை விட இன்னும் பன்மடங்கு ஆர்வப்பட்டு சொர்க்கத்தை எப்படியாவது அடைஞ்சிருந்தா என்று பேர் முயற்சி செஞ்சிருப்பாங்க, பெருமளவுக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. வேற என்ன கேட்கறாங்க? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கறாங்க. நரகத்தை பார்த்துருக்காங்களா? நரகத்தை பார்க்கலையா? அல்ல பார்த்திருந்தா, நரகத்தை பார்த்திருந்தா அவ்வளவுதான், அது பக்கமே போயிருக்க கூடாது, அந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு அதுல இருந்து விரண்டு ஓடி இருப்பாங்க. ஃபிரார் நல்லா சொல்றாங்க, ரசூலா சொல்றாங்க, விரண்டு ஓடி இருப்பாங்க. ஓடுறது இல்ல, விரண்டு ஓடுறது, இப்படி கையும் காலும் தெரியாம ஓடுவாங்க. அந்த மாதிரி இந்த பக்கமே வந்துடக்கூடாது, நரகத்துக்கே வந்துடக்கூடாதுன்னு இதுல இருந்து பாதுகாப்பு வார்த்தைகளையா மொழிந்திருப்பாங்க என்று அந்த செய்தியில் இடம்பெறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது? நரகத்தை பார்த்தாலே நம்ம பயந்துருவோம். நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறது இல்ல, நரகத்தை பார்த்தாலே, பார்க்கும் போதே கொடூரமா இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம், சில தண்டனைகளை பார்க்கும் போதே கொடூரமா இருக்குமா இல்லையா? அன்றைக்கு நம்ம இப்ப உள்ள தண்டனைகளை விட்டுருங்க, இப்ப உள்ள சில பாதிப்புகளை பார்க்கும் அப்படி தெரியுது. முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சுதந்திர போராட்டம் அது மாதிரியான காலகட்டத்துல கூட சில தண்டனைகள் என்ற பேர்ல கொடுப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போதே என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா இல்லை? இப்படி நரகத்தை பார்த்தாலே போதும், உள்ள போய் தண்டனை அனுபவிக்கிறது இல்லை, அதுவே நமக்கு கொடூரமாக இருக்கும். அதனால்தான் ரசூலா மற்றொரு செய்தியில சொல்லும் போது, ஒரு மனிதர் உலகத்தில் செல்வத்தோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர், ஆனால் நரகவாசி, இவரை அல்லாஹ் நரகத்திலே உள்ளே அனுப்பிவிட்டு சற்று நேரம் பார்வையிட்டு அவரை வெளியே கொண்டு நீ உலகத்தில் ஏதேனும் நன்மையை அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்பான். உலகத்தில் ஏதாவது உனக்கு நன்மை இருந்துச்சா? உண்மையில் நன்மை இருந்தது, செல்வம் இருந்தது, வசதி வாய்ப்பு இருந்தது, அனைத்தும் நன்மையாக இருந்தது. ஆனால் அந்த மனிதன் நரகத்தை பார்த்து விட்டு சொல்வான், இறைவன் மீது ஆணையிட்டு சொல்வான், என் வாழ்நாளில் இதுவரையில் எவ்வித நன்மையையும் நான் ஒருபோதும் அனுபவித்ததே இல்லை, நன்மையை பார்த்ததே இல்லை. ஏன் இந்த வார்த்தை வருது? நரகத்தினுடைய கொடூரத்தை பார்த்துட்டான். அதை பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு, இந்த கொடூரத்துக்கு முன்னால் நாம் அனுபவித்த சந்தோஷம் என்பது ஒண்ணுமே இல்லை. என்ன சந்தோஷம் அனுபவிச்சிட்டோம்? இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? இந்த கொடூரத்துக்கு முன்னால், இந்த நரகத்தினுடைய வேதனைக்கு முன்னால், இந்த தண்டனைக்கு முன்னால் நாம் அனுபவித்த சந்தோஷம் என்பது ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் மறுமை இம்மையை ஒப்பிடும் போது, இந்த உலகம் என்பது மத்தாவுல் குரூர், ஏமாற்றும் கவர்ச்சி, இது உங்களை ஏமாற்றும் போலி. உலகத்தை பார்த்துட்டு, பெரிய கட்டடத்தை பார்த்துட்டு என்னாம கட்டப்பட்டிருக்குன்னு நினைப்போம். இது மாதிரி ஒரு கட்டணம் உலகத்திலே கிடையாது.
இது போலி, நல்லா சொல்லு, இது போலி, இது பொய், இது ஒண்ணும் இல்லை, இதை பார்த்து ஏமாந்துடாத. இந்த உலகத்துக்கு ஒப்பனை என்ன தெரியுமா? உன்னுடைய சுண்டி விரல் இருக்கா, கடலுக்குள்ள வச்சுட்டு நீ அதுல எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தண்ணி சொட்டி இருக்குமா, அதுதான் உலகத்துக்கு ஒப்பனை. கடலை பாரு, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒப்பனை, கடலை பாரு எம்மா பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட கடல்ல உன்னுடைய சுண்டி விரலுடைய நுனியில் இருக்கிற தண்ணி என்ன, அது என்ன மதிப்பு? அது எங்கேயாவது ஒப்பிட முடியுமா? கடலினுடைய பிரம்மாண்டத்துக்கு நீ இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதப்பா, மறுமைங்கிறது அது வேற மாதிரியா இருக்கும், மோசமானதா இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரியாக நமக்கு பல கட்டங்கள்ல எச்சரிக்கை செய்யறதை பார்க்கிறோம். அப்ப இதை நாம ஆரம்பமாக ரசூலுல்லாஹ் அந்த நரகத்துக்குள்ள, நரகத்துல என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த நரகத்தை பற்றி இப்படிலாம் நமக்கு எச்சரிக்கிறாங்க. அதுல அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல என்ன செய்வானா, அல்லாஹ் வருவான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அல்லாஹ் அந்த நாளில் வானவர்கள் அணிவகுக்க வருவான், நரகம் கொண்டு வரப்படுமா. நரகம் அந்த நேரத்தில் கொண்டு வரப்படும். எப்படி? ரசூலுல்லாஹ் அதை விளக்குறாங்க. 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டு, 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டு நரகம் கொண்டு வரப்படும். அந்த 70,000 சங்கிலிகள்ல ஒவ்வொரு சங்கிலிகளிலும் 70,000 மாணவர்கள். 70,000 சங்கிலி, அந்த 70,000 சங்கிலியில ஒரு சங்கிலியில 70,000 மாணவர்கள். அப்போ ஒட்டுமொத்த சங்கிலியில் எத்தனை பேர் இருப்பாங்க? 490 கோடி கிட்ட வருது தோராயமா. அவ்வளவுதான், 490 கோடி. 490 கோடி வானவர்கள். ஒரு வானவர்களுடைய உருவத்தை நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன வானவர்? அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவர். அவருடைய காதுக்கும் தோல் பூஜ்யத்துக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி ஒரு வானவர். ஒரு வானவர். அரிசை சுமக்கிறது 8 வானவர்கள். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஒப்பனை செய்யறான். இது இவங்க பிரம்மாண்டமா இருப்பாங்களா அப்படின்னா சொல்லப்படல, அந்த அளவு பிரம்மாண்டமா இருப்பாங்கன்னு சொல்லப்படல. இது ஒரு ஒப்பீட்டுக்காக வேண்டி சொல்றோம். வானவர்கள் அப்படின்னா சும்மா நம்மளமா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பாக்குறாங்க, வானம் பூமி எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் தெரியுறாங்க, வேற ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் மறைச்சிட்டு நிக்கிறாங்க. அவங்க உண்மையான தோற்றம் 600 ரெக்கைகள் வச்சு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வானவருடைய தன்மை இப்படி இருக்குன்னா, அப்போ 70,000 சங்கிலிகள்ல 70,000 வானவர்கள், ஒவ்வொரு சங்கிலிகள்ல மொத்தம் 490 கோடி வானவர்கள்னா அந்த நரகத்தினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாரையும் போடணுமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் இப்படி தயாரிச்சு வச்சிருக்கிறான். இப்ப இது மாதிரியா கொடூரங்கள் நிறைஞ்ச ஒரு அதிபயங்கரமான ஒண்ணுதான் நரகம். நம்ம சாதாரண நினைக்கிறோம், நரகம்னா என்ன, நரகம்னு சொல்றாங்க. நரகம்ங்கிறது நெருப்பு, அதனுடைய கொடூரம், அது வரக்கூடிய நாட்கள்ல மத்த விவரங்கள் அது எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன, அதுல யாரு போவாங்க, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, எப்படிலாம் தண்டனை இருக்கு என்பதை வரக்கூடிய நாட்களை பார்ப்போம். அப்ப இந்த நரகத்தினுடைய துவக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை, இந்த பயானை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. நானும் தான் பெரும்பாலும் பயானை கேட்கிறோம், போயிடுறோம், இப்படிதான் இருக்கு. இப்படி இல்லாம இதை சிந்திச்சு, இதை அச்சத்தோட பயத்தோட அணுகி நம் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும். அதனுடைய ஒரு துவக்கமாக இந்த நேரத்தில் இந்த உரையை நாம் நிகழ்த்திருக்கிறோம். இதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுமாறு கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.